விவாதத்துல நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார், பாஜக ஆதரவாளர். அவர் சொன்னார், சார் வங்கதேசத்திலிருந்து நேரா எல்லாமே எங்க கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டான் தெரியுமா? நேரா இஸ்லாமியர் வீட்டு வாசல்ல தான் போய் வண்டியை நிப்பாட்டுவான். இவனுக்கு முஸ்லீம் வீட்டை எட்டி பார்க்கலன்னா தூக்கம் வராது, சோறு வராது, ஒண்ணும் வராது. எங்க எதற்கேன நேரம் அங்கதான் கொண்டு போய் நிப்பாட்டணும். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். சார் பங்களாதேஷில் இருந்து ஓடுருவியவர்களுக்கு, இந்தியர்களாக இல்லாதவர்களுக்கு எப்படி வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? நீங்கள் ஒரு இந்திய விரோதி, தேச விரோதிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. நான் அப்படிலாம் இல்லை, நான் தேசபக்தன். எனக்கு இந்தியா தான், நீங்க இந்த ரட்சகன் படத்துல அப்படியே நாடி நரமா ஏறுற மாதிரி அப்படி ஏறும். இப்ப நான் சொன்னேன், உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நான் சகோதரனுடைய கருத்தை மதிக்கிறேன். இந்தியனாக இல்லாத எவர் ஒருவருக்கும் இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இருக்கக்கூடாது என்ற பாஜகவின் கருத்தில், மோடியின் கருத்தில் நான் முழுமையாக உடன்படுகிறேன். அந்த சகோதரர் கைதட்டினார். அடுத்தது நான் சொன்னேன், அதனால இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிச்சுச்சுல, மோடி பிரதமரானார்ல, அந்த தேர்தலை கேன்சல் பண்ணுங்க, ரத்து பண்ணுங்க, கோட்டையில அழிங்க, முதல்ல எது கோடு கொடுங்க. ஏன்னா இந்த 65 லட்சம் பேர் வாக்களித்து தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. அப்ப இந்த 65 லட்சம் பேர் இந்தியன் இல்லை என்று சொன்னால் இவனுடைய வாக்குகள் செல்லாது. இவன் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் ஒரு தேர்தல் நடந்திருக்கிறது. அந்த தேர்தலை இந்த சூரி பரோட்டா நாமல சொல்லுவார், கோட்டையெல்லாம் அழி, முதல்ல இருந்து போடுவோம், அதே மாதிரி எல்லாத்தையும் அழி, மறுபடியும் தேர்தல் நடந்து 65 லட்சம் வாக்கு